வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்தியா குடியரசு ஆகி 76 ஆண்டுகள் முடிவடைந்து, அந்த 76வது சுதந்திர இந்தியாவோட குடியரசு தினத்தை தான் 76வது குடியரசு தினத்தை தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடியிருக்கோம். இது சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமான சில நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். சுதந்திர இந்தியாவோட முதல் இராணுவ தளபதியாக யாரை நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரு தலைமையிலான தலைவர்கள் எல்லாரும், இராணுவ உயர் அதிகாரிகள் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நேரு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இராணுவத்தை நிர்வகிக்க போதிய அனுபவம் இல்லாத அதிகாரிகள் தான் இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது. எனவே இந்திய இராணுவ அதிகாரிகளில் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக கொஞ்ச காலத்திற்கு ஒரு ஆங்கிலேய படை வீரரையோ இல்லது கேப்டனையோ நம்ம படைத்தளபதியாக நியமிக்கலான்னு நினைக்கிறேன். இதோட உங்கள் கருத்து என்ன அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. அதாவது வல்லபாய் படேல், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எல்லாமே உட்கார்ந்துருக்காங்க. யாருமே எதுவும் சொல்லலை. நேருவோட முடிவை யாருக்கும் எதிர்த்து பேச விரும்பலை. அதே மாதிரி இராணுவ அதிகாரிகள்லையும் யாரும் எதிர்த்து பேசலை. ஏன்னா ஏற்கனவே அவங்க எல்லாருமே பிரிட்டிஷ் படையில் வேலை பார்த்ததுனால அவங்க பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தன் நமக்கு தலைவராக இருக்கிறத பற்றி அவங்களும் வருத்தப்படலை. ஆனால் நாத்து சிங் ரத்தோருங்கிற ஒரு உயர் அதிகாரி மட்டும், ஐயா அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு பேச சந்தர்ப்பம் தரீங்களான்னு கேட்டாராம். சரி, என்ன சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு இராணுவத்தில் ஒருத்தன் இருக்கான்னு ஒரு மாதிரி யோசித்தாலும் நேரு சரி என்ன தான் சொல்கிற சரின்னு பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்தாராம். உடனே, சார் நமக்கு நாட்டு அளவோட தான் அனுபவம் கிடையாது, நாம் ஏன் ஒரு பிரிட்டிஷ்காரனை கொஞ்ச நாளைக்கு பிரதமராக நியமிக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டாராம். இதில் பயங்கரமாக அப்செட் ஆன நேரு என்ன பண்ணாராம், இந்த இதுலேருந்து சமாளிக்க முடியல, அப்படியே கொஞ்சம் அப்படியே சுதாரிச்சுட்டு, சரி அப்போ நீ இராணுவ தளபதியாக இருந்துக்கிறியா அப்படின்னு அந்த ஆளை கேட்டாராம். சாரி, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை, ஆனாலும் நம்ம படையில் ஜெனரல் கரியப்பான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஜெனரல் கரியப்பா மிக திறமை வாய்ந்த லெஃப்டினன்ட் ஜெனரல். இவர் இந்த பதவிக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார். அதனால் அவரையே நிர்வாகிக்க நீங்கள் முடிவு பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னார். அப்புறமா யோசித்த நேரு அதுக்கு பின்னாடி தான் முதல் இந்திய இராணுவ தளபதி பொறுப்பை ஜெனரல் கரியப்பா கிட்ட கொடுத்தாராம். இது அந்த காலத்தில் நம்ம தலைவர்கள் எப்படி நடந்திருக்காங்க, எல்லாருடைய கருத்துக்கும் ஒரு மரியாதை கொடுத்து நடந்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். நன்றி.